தேஜு வெட்கப்பட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதாச்சும் நான் உன்னை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தேஜு வந்து நவீன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நவீனும் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து தன்னால் தான் இப்போ தேஜு வந்து வெளில போனால், பட் லக்கிலி வந்துட்டா உள்ள. பட் ரீனாக்கும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதால மானசா தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்கில் வந்து ஆல்கஹாலை கலந்தா. அதே மாதிரி மானசா என்னோட அக்கா தான், மதன் என்னோட அண்ணா தான் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. அர்ஜுன், ரதி மேம் அண்ட் டாக்டர் விஜய் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே வந்து உண்மை தெரிஞ்சிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீனா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃப் வந்து இருக்கிறதால ரதி வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரீனாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நவீன் வந்து இந்த உண்மையை சொன்னதால் இப்போது மானசாவை வந்து ஃபயர் பண்ணியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மானசாவால் ஹாஸ்பிட்டல்லாம் வர முடியாது. ஸோ இப்போ டாக்டர் நவீனை வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போக சொல்ல போகிறாங்களா இல்லை சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா தேஜு பண்ணது தப்பு அப்படின்னு நினச்சி தேஜுவை வந்து வெளில போக சொன்னாங்க. ஆனால் அது வந்து நவீன் தான் இப்போ பண்ணியிருக்கான்ற உண்மையும் நவீன் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன, எனக்கு தெரிஞ்சு சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போக சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மைலாம் சொன்னதால் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படி எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. எனிவே ஆனால் நம்ம தேஜு அண்ட் படிப்ஸோட லவ் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.